அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் விளங்குதப்பா. நபத ஃபரீக்கும் இரல்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்லேருந்து ஒரு சாரார் கிதாப் அல்லா இறை வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். வராது உரிய முதுகுக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கண்ணகும் லா யாலமுன், அவர்கள் விளங்காதவர்களை போன்று தூக்கி எறிஞ்ச. தெரியும் குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் என்ன உண்மைன்னு தெரியும், தெரிஞ்சாலும் அவர்கள் விளங்காதவர்களை போல விளங்குதப்பா இறை வேதத்தை முதுகுக்கு பின்னால் என்ன தூக்கி எறிஞ்சிட்டானுவோ. சரி, தூக்கி எறிஞ்சு என்ன செஞ்சான், ஹக்க விட்டவன பாத்தில் பெறுவோம். ஒத்தபாக அவர்கள் துயர்ந்து விட்டார்கள். மாத்தத்துலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் ஓதக்கூடியதை துயர்ந்து விட்டார்கள். ஷைத்தான்கள் அலா முல்கி சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் ஓதக்கூடிய அந்த சிஹர் கலையை துயர்ந்து விட்டார்கள். ஏடவா ஒத்தபாகு அவர்கள் துயர்ந்து விட்டார்கள். மாத்தத்துலு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்திலே ஷைத்தான்கள் ஓதக்கூடிய அந்த சிஹர் கலையை என்ன செஞ்சிட்டாங்க, துயர்ந்துட்டாங்க. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிஹர் கலையை படித்தாங்கன்னா சொன்னாங்க கிடையாது. ஒமா கர்வன சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிஹர் கலையை படிக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காவிராவில் என்ன அர்த்தம், சிஹர் கலையை படிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா சிஹர் கலையை படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக காஃபிர் ஆயிடுவான். சிஹர் கலையை படித்தாலே என்ன செஞ்சிருவான், காஃபிர் ஆயிடுவான். ஒமா கபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிஹர் கலையை படிக்கலை, காஃபிர் ஆகலைன்னு அர்த்தம், கருத்து. சிஹர் கலையை படிக்கலை. வலாக்கின் ஷயாத்தீன கஃபரு, பார்த்தீங்களா, ஷைத்தான்கள் காஃபிர் ஆகிட்டாங்க. அம்மாவும் சிஹர் கலையை படித்தாங்க. அப்படி கொண்டு போயிடணும். ஏப்பா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர் ஆகலை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்போ சிஹர் கலையை படிக்கலைன்னு அர்த்தம். வலாக்கின் ஷயாத்தீன, ஷைத்தான்கள் கஃபரு, சிஹர் கலையை போய் படித்தானுவோ காஃபிர் ஆகிட்டான். அவங்களும் போய் அள்ளி மூலநாச சிஹர், சிஹரை மக்களுக்கு படித்து கொடுக்கின்ற நிலைமையிலே ஏப்பா அள்ளி மூலநாச சிஹர், சிஹர் கலையை மக்களுக்கு அவர்கள் படித்து கொடுக்கின்ற நிலைமையிலே ஷைத்தான்கள் சிஹர் கலையை படிச்சுக்கிட்டு மக்களுக்கு படித்து கொடுத்தாங்க. காஃபிர் ஆகிட்டாங்கன்னா படித்து கொடுத்தாங்க. ஓமா அதுக்கடுத்து கூட ஜாயின் பண்ணணும். எப்படி ஒமா உன்சில அலல் மலக்கைனி, ரெண்டு மலக்கின் மீது இறக்கி வைக்கப்பட்டதை படித்து கொடுத்தாங்க. ரெண்டு மலக்கின் மீது, ஆமாம் கேள, ஒமா உன்சில அல் மலக்கைனி, ரெண்டு மலக்கின் மீது இறக்கி வைக்கப்பட்டதை படித்து கொடுத்தார்கள். பாபில், பாபில் என்ற இடத்தில், ஊர் பாபில் என்ற இடத்தில் ரெண்டு மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மக்களுக்கு படித்து கொடுத்தாங்க. அதான் ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ரெண்டு மலக்குகள், ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். விளங்குத தம்பி? ஒமாயு அல்லி மானி, அந்த ரெண்டு மலக்குகளும் படித்து கொடுக்க மாட்டாங்க. மின்னஹரின், யாருக்கும் படித்து கொடுக்க மாட்டாங்க. அத்தாய கோலா, அந்த ரெண்டு பேரும் சொல்லுகிறவரை, இன்னமா நஹனு ஃபித்னத்து, நாங்கள் ஃபித்னா தான், பலாத்தக்கு ஒரு காபிராதியாதீங்க, அதாவது சிறு கலையை படிக்காதீங்க. ஏன்னா எங்களை ஃபித்னா, நீங்கள் சிறு கலையை போய் படிக்கிறீங்க கண்டவங்க கிடையாங்கிறதுக்காண்டி எங்களை ஃபித்னாவுக்கு எல்லாம் அனுப்பி வச்சுருக்கான். அந்த சிறுநாள் உள்ள கேடை நாங்கள் சொல்லி தருவோம், சொல்லி படித்தா காஃபிர் ஆகிடுவீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஃபித்னாவுக்காண்டி வந்திருக்கோம், நீங்கள் படிக்காதீங்க, படித்தா காஃபிர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி தான் படித்து கொடுப்பாங்களாம். ஏன்னா சிறு கல்வியை படிக்காங்கிறதுனால சிஹர் தமிழா அதை பெருசு நினச்சிக்கிட்டு இருக்கான், அது பெரிய ஞானம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சிஹர் சாஹிருங்கிறான். பெரிய பண்டிதர் அவர், சிஹர் கலையெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த சிறு கலையை வச்சு தான் என்ன செஞ்சிட்டாரு, உங்களையெல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னான்ல. சிறு கல்வியை பெருசாக நினச்சான். சிறு தப்பு, அது பாத்தில், அதை படிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான். அப்படி படிக்கணும் ஏன்ட்ட வாங்க, நாங்கள் தப்புன்னு சொல்லியே சொல்லித் தருவோம். நீங்கள் காஃபிர் ஆகிட்டீங்க, ஈமான் போயிரும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லித் தருவோம் என்று மலக்கள் சொன்னாங்க. சிறு கலையை போய் படிக்க போனாங்க, சிறு கலையை படிக்க போனாங்க. அதுவே அந்த இவங்களுந்தப்பா சிறு கலையை படித்து தப்பு தொண்டாக்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆரூத் மாரூத்துங்கிற மலக்கை எல்லாம் அனுப்பி வச்சு, ஆரூத் மாரூத்துங்கிற மலக்கை அனுப்பி வச்சு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சொல்லுப்பா மக்களுக்கு போய் அந்த சிறு தப்புன்னு சொல்லுங்கள், கட்டாயம் படித்து தான் அவனா எங்கள்கிட்ட வாங்க, அதனுடைய தப்பை சொல்லி உங்களை கெட்டு தருவோம் நாங்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலையை விற்க போனாங்கல்ல,
சிலையை விற்க போகும்போது என்ன சொல்லி விற்றாங்க? நீங்கள் சொல்லுவதை கேட்காத, நீங்கள் வணங்குவதை விளங்காத, எந்த பிரயோஜனமும் தராத கடவுள் வேணுமா கடவுள், சிலை வேணுமா சிலைன்னு தான் விற்றாங்க. எனதுமே வித்தியாசமாக விற்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை கவர்ச்சியாக்கி பேசணும், அப்படி தானே? இது சூப்பர் மாம்பழம், இது சேலத்து மாம்பழம் அல்வா மாதிரி இருக்கும் இப்படிலாம் சொல்லி விற்றா தானப்பா வாங்குவாங்க. இது வீணாக போன பழம், இதை தின்னா கேடு தான், வாங்காதீங்க, உங்கள் அப்படிப்பட்ட பழம் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விற்ற எவனா வாங்குவானா? அதுவே சீர்கலை தப்புன்னு சொல்லி கட்டாயம் கக்குன்னா எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க, ஆனால் ஈமான் பேர் உங்களுக்கு சொல்லி கற்று தருவாங்க. அப்போ சோதனைக்காக வேண்டி அல்ல அனுப்பினான். யாரை? மாருத்துங்கிற மலக்கு. அவங்க மலக்கு மனிதர்கள். ஆகவே தப்புன்னு சொல்லியே அந்த இல்மை படித்து கொடுப்பாங்க. படித்தா ஈமான் பேரும்பா. சீர்கல்வியை படித்தா என்ன செஞ்சிடும்? ஈமான் பெயருன்னே படித்து கொடுப்பாங்க. விளங்குச்சா? சொல்லுது விளங்குதப்பா. சீர்கல்வியை படித்தா ஈமான் போயிடும் சொல்லி படித்து கொடுப்பாங்க. இதாங்க சோதனைக்காண்டு எல்லாம் அனுப்பினான். கண்ட இடத்துல போய் படிக்காதீங்கடா, இந்த மலக்குகள்கிட்ட வேணால் படிச்சுக்கங்க, ஆனால் ஈமான் போயிடும். அவர் உண்மையை சொல்லி கற்றுக் கொடுப்பார்ல, தப்புன்னு சொல்லி கொடுப்பார்ல. இதில் மார்க்க கல்வி நம்ம படிக்கிறோம். இதை படித்தால் சலக்க தரீக்கல் எழுத்து குருஃபி இல்மன் சஹரான் லாகுலவு தரீக்கல் ஜன்னான்னு சொல்லி இந்த மார்க்க கல்வியை படித்து கொடுக்குறோம். யார் மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டிய ஒரு வழியிலே செல்கிறாரோ சொர்க்கத்து வழியாக எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிருவான், லேசாக்கிடுவான்னு சொல்லிட்டு நம்ம படி. உண்மைதான் அது. இந்த மார்க்க கல்வியை படிப்பதன் மூலமாக எல்லா பாக்கியும் நம்மளுக்கு கிடைக்கும். விளங்குதா? நம்மளுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த மார்க்க கல்வியுடைய சிறப்பை சொல்லி நம்ம படித்து கொடுக்குறோம். விளங்குதா? சீறு கல்வினால கேடு தான், நன்மை கிடையாது. சீறு கல்வியால் இதுதான் கேடு தான், நன்மை கிடையாது. ஆகவே அதனுடைய கேடை சொல்லி அவங்க படித்து கொடுக்கறதுக்காண்டி எல்லாம் அனுப்பினா. இதுதாங்க உண்மை. அதான் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. எழுதே அவங்க சொன்னாங்களா, அந்த மலக்குகள் கேட்டேன், இது பொய், யூதர்களாக இட்டு கட்டப்பட்டது. அவங்க அல்லாட மலக்குகள்லாம் பேசவே மாட்டாங்க. எஃபாலூன மா யூமரூன், ஏவப்பட்டது தான் செய்வாங்க. லா யாசூன் அல்லா மா அமரகும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவியதை செய்வார்கள். விளங்குதப்பா? லா யாசூன் அல்லா மா அமரகும், அல்லாஹ் ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். எஃபாலூன மா யூமரூன், ஏவப்பட்டதை செய்வாங்கன்ட்டான். அப்போ மாறு செய்ய மாட்டாங்க. ஆனால் சொல்கிறானுவா இந்த சம்பவத்தில், அந்த 2 மலக்குகளும் சொன்னாங்களாம், எங்களை சிறு கல்வியை படித்து கொடுக்கறதுக்கு எங்களை அனுப்புகிறேன், எங்கே உலகத்துக்கு மனிதர்கள்ட்ட போய் தாங்க பேசணும். அது எங்களுக்கும் ஷஹவத்தை பத்தனையும் ஷஹவத்தை பரிச்சையும் தான். எழுது ஷஹவத்தை பத்தன்னா தெரியுதா? பயிர் பசி. மலக்கள் சாப்பிட மாட்டாங்கல்ல, மலக்குமார்கள் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட மாட்டாங்க. அது 2ஐயும் தானு கேட்டாங்களாம் அந்த மலக்குகள். உடனே ஷஹவத்தை பத்தனையும் ஷஹவத்தை பரிச்சையும் யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானா? ஆறுத்து மாறுத்து மலக்கு கொடுத்துலாம் பொய்யுது. ஆறுத்து மாறுத்துங்க மலக்குகளுக்கு என்ன செஞ்சான்? ஷஹவத்திய பத்தனையும் ஷஹவத்திய பரிச்சையும் கொடுத்துட்டான். வயிறு பசி காமப்பசி 2ஐயும் கொடுத்து எல்லாம் அனுப்பிட்டானான். விளங்குதா? உடனே 2 மலக்குகள் என்ன செஞ்சாங்க, இங்கே வந்தாங்க. இங்கே வந்து யாரெல்லாம் வந்து படிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு, எதுவும் மார்க்க சட்டம்னா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. விளங்குதா? அதுக்கடுத்து வந்து எதுவும் பிரச்சனைனா வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்க அந்த மலக்குகள்லாம். விளங்குதா? இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பொம்பளை ஒன்று வந்துச்சான், ஜுஹுரான்னு ஒரு பொம்பளை. ஜுஹுராங்கிற பொம்பளை ஏதோ பிரச்சனையை சொல்ல வந்துருக்கு போல் இருக்கு. அந்த பொம்பளை மேலே இந்த 2 பேருக்கும் ஆசை வந்துருச்சான். டேய், அந்த ஜுஹுராங்கிற பொம்பளை மேலே 2 பேருக்கு என்ன செஞ்சிருச்சு? ஆசை வந்துருச்சு. உடனே அந்த 2 பொம்பளையும் அடையணும்னு நினச்சாங்களாம். அந்த பொம்பளைய அடையணும்னு நினச்சாங்க. ஏன்னா அவங்க காலையில் வருவாங்க, சாயந்தரம் வரையும் இருப்பாங்க, மாலை ஆகிட்டா மேலே ஏறி போயிடுவாங்க. யார்? ஆறுது. அவங்க இது கிதுபு, இது மேலே ஏறி போயிடுவாங்க. அந்த ஜூராங்கிற பொம்பளை ஏதோ பிரச்சனைக்காண்டு வந்திருக்கு போல் இருக்கு. வரும்போது அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கு. உடனே உனக்கு சாதகமாக நாங்கள் தீர்ப்பு வழங்கிறதான், எனக்கு நீ கட்டுப்படுன்னு சொல்லிச்சான். யார் சொன்னாலாம்? அது 2 மலக்குகளும் சொன்னாங்களாம், எங்கள் ஆசையை தீர்த்து வையின்னு. ஆசையெல்லாம் டக்குலாம் தீர்த்து வைக்க மாட்டேன். விளங்குதா? நீங்கள் நான் சொல்கிற சேட்டையெல்லாம் பண்ணணும், பண்ணினா தான் அந்த உங்களுக்கு நான் கட்டுப்படுவேன்னுச்சா அந்த பொம்பளை. என்ன, நீங்கள் மது அருந்தணும். நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்? மது அருந்தணும். சரி, அருந்திடுறோம், கட்டுப்பட்டுருவியா? மது அருந்தினா மட்டும் பத்தாது, என்ன இருக்கு? அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கணும்.
சிலைகளை வணங்கணும் அந்த பொம்பளை சொல்லிச்சான். வணங்குறோம், சிலைகளை என்ன செஞ்சிடறோம், வணங்குறோம். வணங்குனா மட்டும் பத்தாது, நீங்கள் சாயந்தரம் மேலே ஏறி ஓடிடுறீங்க. சாயந்தரம் மேலே ஏறி என்ன செஞ்சிடுறீங்க, ஓடி போயிடுறீங்க. ஆகவே என்னத்தை ஓதுறீங்க, மேலே பறக்குறீங்களே. அந்த இஸ்முல் ஆலத்தை எங்களை படிச்சுட்டாங்க, உடனே படித்து கொடுத்துட்டாங்க. அந்த 2 பழக்கம். இந்த இஸ்மு சொன்னால் நீ என்ன செஞ்சிடலாம், மேலே போயிடலாம். அப்போ தண்ணி அடித்தாங்க, சிறுக்கு செஞ்சாங்க. யார்? ஆறு மருத்துக்கிற மலக்கு சிறுக்கு செஞ்சாங்க. விளங்குதப்பா? அந்த இஸ்முல் ஆலத்தை அந்த பொம்பளைக்கு படித்து கொடுத்துட்டாங்க. விளங்குதா? இஸ்முல் ஆலத்தை படித்து கொடுத்துட்டாங்க. உடனே தண்ணி அடித்தாச்சு, சிறுக்கம் செஞ்சாச்சு. இப்போ இஸ்முல் ஆலத்தை அந்த பொம்பளைக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. கற்றுக் கொடுத்த உடனே விளங்குதப்பா, அந்த புல் பொம்பளை கிட்ட வந்த உடனே இஸ்முல் ஆலத்தை அந்த பொம்பளை ஓதிருச்சான். ஓதின உடனே என்ன செஞ்சிருச்சே, மேலே போயிடுச்சு. சூறா சூறா சூறான்னு சொன்னாங்களாம். கண்டுபடலையா, மேலே ஓடி போயிடுச்சு. வானத்தில் போய் 3வது வானத்துலையோ 4வது வானத்துலையோ இருக்குது சூறாங்கிற நட்சத்திரம்னு சொல்லி சொல்கிறானு. அதுதான் சூறா. அந்த பொம்பளை தான் சூறாங்கிற நட்சத்திரமாக மாறிடுச்சு ஏன்னு சொல்லப்பட்ட செய்திகள் ஃபுல்லாக கிதுபு. மஹக்கி யூனில் யஹூதி, யாரை தொட்டு அறிவிக்கப்பட்டது? யூதர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டது. இதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. இதுக்கு நீ குர்ஆன் ஆயத்தை வச்சே நீ விளங்கிக்கலாம். லா யஸூன் அல்லாஹ் மா அமரஹும் வயஃபஅலூன மா யூமரூன். அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்வார்கள். அப்போ அவங்க போய் கேட்டிருப்பாங்களா, ஷவத்தை பத்திரத்தா ஷவத்தை பரிச்சயத்தான்னு கேட்டிருப்பாங்களா? அதுக்கடுத்து மலக்குகள் தப்பே செய்ய மாட்டாங்க, எந்த பொம்பளையும் கண்டு ஆசைப்படவும் மாட்டாங்க. விளங்குதப்பா? இதெல்லாம் சொல்லப்பட்ட செய்தி விளக்குது. யூதர்கள் இட்டு கட்டி விட்டான். சரி, ஒரு பொம்பளை நட்சத்திரமாக மாறுமா? நட்சத்திரங்கிறது பிரம்மாண்டமானது. நட்சத்திரங்கிறது என்ன இருக்கு, சூரியன் சந்திரனை விட பெருசான். எது நட்சத்திரங்கிறது? அது ஒரு பொம்பளை நட்சத்திரமாக அது மாறிடுச்சு என்ன அறிவிக்கே ஒத்துக்கிட மாட்டாங்க. ஒரு சின்ன ஜிஸ்மு அது, அந்த ஜிஸ்மு எப்படி மாறும்? இப்படி அது ஃபுல்லாக இட்டு கட்டப்பட்டுச்சு. விளங்குச்சப்பா? அந்த மலக்குகள் வந்தாங்க தான், ஆரூத் மாருத்துங்கிற மலக்கு வந்தாங்க. ஆமாம், அவங்க வந்து என்ன செய்வாங்க, சிறுத்தப்புன்னு சொல்ல வந்தாங்க. நீங்கள் படிக்கிறது எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் படித்து தர்றோம். ஆனால் உங்களுக்கு ஈமான் போயிடணும்னு சொல்லிடுவாங்க, ஹக்கை போதிக்கிறதுக்காக வேண்டி. சிஹரு தப்பு பாத்தில் ஹக்கை போதிக்கிறதுக்காண்டி அவங்க வந்தாங்க. இதுதான் உண்மை செய்தி. ஆனால் இப்படி போட்டு சொன்னது இருக்க, அவங்களுக்கு ஷஹவத்திய 10 ஷஹவத்திய பரிசுலாம் கொடுக்கப்பட்டுச்சு. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஒரு பொம்பளை வந்த உடனே மயங்கிட்டாங்க. அந்த பொம்பளையை தப்பு கூப்பிட்டாங்க. அந்த பொம்பளை இப்படிலாம் சொல்லிச்சு, சிரிக்கலாம் செஞ்சுட்டான். ஆகவே இப்படிப்பட்ட சண்டைலாம் பண்ணிட்டதுனால அந்த மலக்குகள் ஆறுவத்துங்கிற மலக்கு தலைகீழாக கீழே பூமி கீழே தொங்க விடப்பட்டிருக்காங்க. எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அம்புடு போய் சரி வா. அப்போ வலாக்கின்ன ஷியாத்தீன விளங்குதப்பா, ஷெய்தான்கள் தான் கஃபரு பிஸ்தியமாலிகி, ஏய் அந்த சிகரை புழங்குவது உண்டு. விளங்குதப்பா? அவங்க காபிராயிட்டானுவோ, சேருகலையை படிச்சுக்கிட்டானுவோ. வக்கர இபுன் ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி ஹம்சாவும் கசாயிமாமும் வலாக்கின்னு படிக்கிறாங்களாம். எப்படி படிக்கிறாங்க? எப்படி? பி தஹ்ஃபீஃபி, லாக்கின் என்று தேசப்படுத்துவதை கொண்டும் ரஃபை ஷயாத்தீன், ஷயாத்தீன் என்பதுக்கு ரஃபை கொண்டு படிக்கிறாங்க. இப்போ லாக்கின் லேசாக்கிட்டா என்ன செஞ்சிடும்? அமுல் போயிடும். லாக்கின்னவ அமுல் போயிடும். அப்புறம் ரஃபு தானே செய்யணும். அவுமோயு அல்லி மூணன்னாச சேர், மக்களுக்கு சேரை படித்து கொடுக்கின்ற நிலைமையிலே ஷெய்தான்கள் தான் காஃபிரானார்கள், அவர்கள் தான் சேரு கலையை புழங்கினார்கள். சரி, அப்போ அல்லி மூணன்னாச சேர், சேரை மக்களுக்கு படித்து கொடுக்கின்ற நிலைமையிலே ஷெய்தான்கள் தான் காஃபிரானார்கள், அவர் தான் படித்து கொடுத்தாங்க, அதை படிச்சுக்கிட்டாங்க. ஏன்? இஹ்வான் வயுதலாலன், வழிகெடுப்பதற்காக, மக்களை வழிதவரச் செய்வதற்காக வேண்டி படிச்சுக்கிட்டாங்க. ஒரு ஜும்லத்து அல்லி மூணன்னாச சேர் என்ற ஜும்லா ஹாலூன் என்ன வரும் தம்பி? ஆளாயிருக்கும் அனில் லமீரி ஃபி கஃபரு, கஃபருடைய லமீரில் இருந்து. கஃபருடைய லமீர் அந்த வாவு தான், பாரிசான் லமீர். இதை கனியை சொல்லுவா.
கஃபூரில் உள்ள வாவு தான்ப்பா பாரிசான் லமீர். அதில் இருந்து என்ன இருக்குது? ஆமாம், அங்கே உம்மெலாம் கிடையாது. இது பாரிசான் லமீர் வாவு, அதிலிருந்து ஆள். அதான் அந்த வாவு தான் என்ன இருக்குது? துல்ஹாலுங்கிறாங்க. சரி சரிப்பா. சிகிர் 2 வகையான சிகிர் இருக்கான். ஒன்று ஒரிஜினல் சிகிர், ஒரிஜினல் ஒன்று. இன்னொன்று கண்கள் டிவித்த மாதிரி. அதாவது என்ன செய்வான்? சில ஜாலாக்குகள் செய்வான். இப்போ ஹீலாமாலா செய்வான், விளங்குதா? இப்போ சில ஏதாவது மூலிகைகளை வச்சு கொண்டு ஏதாவது ஒன்று நம்மெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி செய்வாங்க. அதுவும் சீர் தான். அது ஒரிஜினல் சீர் கிடையாது. அது மஜாஸின் அடிப்படையில் சீர்னு சொல்லப்படுது. ரெண்டு தானப்பா. அலாக்கு செய்கிறதெல்லாம் பெரிய பாவம்னு சொல்ல முடியாது, இல்லைங்களா? இந்த மந்திரமா தந்திரமானலாம் சொல்கிறான்னு இல்லைப்பா. இந்த மந்திரமா தந்திரமான்னு சொல்கிறான். அதை தந்திரம் சில விஷயங்களை செய்வான். இங்கேருந்து அங்கே வர செஞ்சிருவான், அங்கேருந்து இங்கே வர செய்வான். அது சும்மா அது அவனோட கேட்ட சொல்லுவான். அது போய் விளங்குதா? சிகிர் என்பதை கொண்டு நோக்கம் மாயுஸ்தானுவி தஹசீலிஹி வித்த கர்ருபியில ஷைத்தான், ஷைத்தானின் பக்கம் நெருங்குவது கொண்டு அந்த செயற்கலையை உண்டாக்குவதிலே உதவி தேடப்படுவதாக இருக்கும். ஷைத்தானுக்கு சில படைப்புகள்லாம் படைக்கணும், சில சேட்டைகள்லாம் பண்ணணும், சராரத்தான வேலைகள்லாம் என்ன செய்யணுமா. அதை படித்து என்ன செய்யறது? அந்த செயலுக்கு உதவி தேடுறது. இதே குருதட்சணை வைங்க அது எதுன்னு சொல்கிறான்ல, படித்தா அதை படித்து தருவேங்குவான். அப்போ ஒரு சராரத்தான சில வேலைகளை செய்யணும். ஒரு முராது செயல் என்பதை கொண்டு நோக்க இப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க. மாயுஸ்தானு தஹசீலிஹி, இந்த செயல் கலையை படித்துக் கொள்வதிலே உண்டாக்கிக் கொள்வதிலே உதவி தேடப்படுவதாக இருக்கும். இத்தகர்வீர ஷைத்தான், ஷைத்தானின் பக்கம் நெருங்குவது கொண்டு, ஷைத்தானின் பக்கம் நெருங்குவது கொண்டு அதை உண்டு பண்ணுவதிலே உதவி தேடப்படுவதாக இருக்கும். ஆனால் மிம்மா லா யஸ்தகில்லு பிஹில் இன்சான், ஒரு மனிதன் அதிலே தனித்திருக்க மாட்டானே அப்படிப்பட்டதிலிருந்தும். அதுவும் உண்மையான மனுஷன் செய்ய மாட்டான் அந்த மாதிரி சேலையில். மிம்மா லா யஸ்தகில்லு பிஹில் இன்சான், ஒரு மனிதன் அதை கொண்டு தனித்திருக்க மாட்டானே அப்படிப்பட்டதிலிருந்தும் ஷைத்தானின் பக்கம் நெருங்குவது கொண்டு அதை உண்டாக்குவதிலே உதவி தேடப்படுவதாக இருக்கும். உதாலிக்கு இந்த மாதிரி வேலையை செய்வது என்பது லா யஸ்த திப்பு, முழுமை பெறாது, இல்லா லிமன், ஒருவனுக்கே தவிர. இவன் ஆசிபுகு ஃபி ஷராரத்தி, ஷராரத்தில் அதுக்கு நேடுபடுவானே. ஒஹுபுசி நப்சி, கெட்ட எண்ணங்கள் கொண்டதில் அதுக்கு நேடுபடுவானே, அவனுக்கே தவிர சரியாவாது. ஒரு கெட்ட வேலைகள்லாம் சில விஷயங்கள்லாம் செய்யணும். அப்போ தான் இந்த இதை உண்டாக்கி கொள்ள முடியும், விளங்குதா? செய்கிற கல்வி என்ன செய்ய முடியும்? ஒரு பாவமான காரியம் ஷராரத்தான வேலைகளை செய்யணும். இன்னத்த நாசுப, ஷைத்தானுக்கு நேர்படுவது, அவன் சொல்கிறத கேட்கறதுங்கிறது ஷருத்துன் வித்தவாமி தாவுனி, உதவி தேடுவதிலையும் இணைந்து கொள்வதிலையும் ஷருத்தாக இருக்கும். அவனுக்கு நேர்படணும். அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். அப்படி இதனால் ஏப்பா இப்படி பாவமான காரியம் செய்து தான் அந்த சீரை படிக்கணுங்கிறதுனால இப்படி சொன்னதினால் தமையச சாகிரு, சூனியக்காரன் பிரிந்து விடுகிறான், பாகுபாடு பெற்று விடுகிறான். அணி நபியி வல் வலியி, நபியை விட்டும் வலியை விட்டும் பாகுபாடு பெற்று விடுகிறான். நபிமார்கள் அற்புதங்களை காமிப்பாங்க, அவங்க எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க. கையிலேருந்து நபி சொல்லாமல் தண்ணி வந்துச்சா இல்லையா? ஒரு குறைந்த மாவில் ஒரு பெண்ணம்பெரும் கூட்டம் சாப்பிட்டாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய சீக்க நபி சொல்லாமல் நீக்கிறாங்க, வலிமார்கள் நீக்கிறாங்களா இல்லையா? வலிமார்கள் நீக்கிறது, அற்புதங்களை காமிக்கிறது கராமத்து. நபிமார்கள் செய்வது மோஜிசா. அதுவே சாகிருங்கிறவன் வேற, நபி அவங்க பெரிய அந்தஸ்து, வலி அவங்க அதை விட கொஞ்சம் குறைஞ்ச அந்தஸ்து, விளங்குதப்பா? ஒரு அற்புதத்தை நபிமார்கள் நிகழ்த்தினால் அதுக்கு பேர் மோஜிசா, வலிமார்கள் நிகழ்த்தினால் கராமத். எதிரையோ வலிமார்கள் இவ்வளோ நோய்களை போய்க்கிருக்காங்க, விளங்குச்சப்பா? மொய்தீன் ஆண்டவர்கள்ட்ட போய் என் மகனுக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, என்னோட போ, என்ன இருக்குது, அப்துல் காதர் நீ வெளியாயிருன்னு சொன்னாருன்னு போய் சொல்லு, அந்த நோய் பெயரும் அவகால அப்துல் கதீரி யா உம்ம மல்த மசீரி. ஓ சிக்கன் குனியா காய்ச்சாவே, காய்ச்சலே நீ போய்விடு. மொய்தீன் ஆண்டவர்கள் சொன்னாலும் அது போயிடுச்சது. அப்போ வலிமார்கள் போகணும்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லு, சரியாயிரும். இதுதான் வலிமார்கள் செய்த வேலை. இது அவங்க எந்த பாவத்தையும் செய்ய மாட்டாங்க, அல்லாவோடு நெருங்கியிருந்தாங்க. அவங்க பேச்சுக்கு பவர் இருந்துச்சு, விளங்குதப்பா? அப்போ சிகிருங்கிறது என்ன நம்ம சொல்லிட்டோம். இதன் மூலமாக மையச சாகிர், சூனியக்காரன் பாகுபாடு பெற்று விட்டான். அணி நபி வல் வலி,
நபியை விட்டு வழியை விட்டு என்ன செய்தான், பாகுபாடு பெற்று விட்டான். அம்மாவா சரி. அடுத்து அம்மா வாயு தஜ்ஜபு மினுகு, எதிலிருந்து ஆச்சரியம் கொள்ளப்படுமோ அது. கமாயி ஃபருவா சாபுல் ஹியல், தந்திரவாதிகள் செய்வதை போல. தந்திரமாக சில வேலைகளை செய்வாங்க, அது மந்திரம் கிடையாது, தந்திரம். உன்கிட்ட இருக்க காசுங்க வந்துடும், அப்படிலாம் வராது உண்மையிலேயே, அவனுக்குள்ளே பேசிக்கிடுவான். விளங்குதா? கமாயி ஃபருவா சாபுல் ஹியல், தந்திரவாதிகள் செய்யக்கூடியதை போல. எதிலிருந்து ஆச்சரியம் கொள்ளப்படுமோ அது. விமானத்தில் ஆலாத்தி, கருவிகளை புழங்குவதை கொண்டும். ஏடா விமானத்தில் ஆலாத்தி, கருவிகளின் உதவியை கொண்டும். ஒரு அதிவியத்தி, மந்திரங்கள் அதாவது மருந்து மாயங்களை கொண்டு. இதற்கு உதவி மருந்து மாயங்களை கொண்டு உதவி தேடுவதன் மூலமாக தந்திரவாதிகள் செய்வதைப் போல எதிலிருந்து ஆச்சரியம் கொள்ளப்படுமோ அது. யுரீஹி, விளங்குதப்பா? சாயிபுல் ஹிஃபத்தில் எதி, அதாவது சில கையாளர்கள் செய்வாங்க. சாயிபுல் ஹிஃபத்தில் எதின்னு அர்த்தம், கையால் சில வேலைகளை செய்வார்களே, அவர்கள் காட்டுவதை போல எதிலிருந்து ஆச்சரியம் கொள்ளப்படுமோ அது. கையை வச்சுக்கிட்டே சில இதை காமிச்சிருவான். கைக்குள்ள பற்றியா மோதிரம் இருக்குது, பணம் இருக்குலாம் செய்யலான்லப்பா, மேஜிக் அதெல்லாம். யுரீஹி சாயிபு ஹிஃபத்தில் எதி, கையின் மூலமாக இந்த சாயிபுல் ஹிஃபா செய்கிறாங்களே, அவைகளிலிருந்து ஆச்சரியம் கொள்ளப்படக்கூடியது. வகைரு மதுமூமின், அது இகழப்படக்கூடியது கிடையாது. நான் சும்மா மேஜிக் மாதிரி செய்வான், இகழப்படக்கூடியது கிடையாது. ஆனாலும் தஸ்மியத்து சேரன், இதற்கும் சேரி என்று சொல்லப்படுவது அல்லது ஜவுசி, மஜாசினுடைய அடிப்படையிலே இருக்கும். ஏன்னா அது அது ஒரு குஃபுரில் கொண்டு போய் சேர்த்துறாது. அது இந்த மேஜிக்கெலாம் வைக்கிறான்லப்பா, கேட்டேன், அது ரொம்ப இழுத்து அது குஃபுரு அளவுக்கு போய் சேர்க்கக்கூடியது கிடையாது, ரைட்டா? அதனால் அதையும் செஹர்னு சொல்கிறாங்களே, அது மஜாசினுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடியது. எழுதுறப்பா அல்லத்த ஜவுசி, அதற்கெல்லாம் செஹர்னு சொல்வது அல்லத்த ஜவுசி மஜாசினுடைய அடிப்படையிலையா இருக்கும். ஒழுங்குதா? வலம்மா ஃபீஹி, ஒழுங்குதா? மேலும் வலிமா ஃபீஹி மின திக்கத்தி, நுண்ணியங்கள் அதில் இருப்பதினாலும், நுண்ணியங்கள் நுட்பங்கள்லாம் அதில் இருப்பதினாலும் அதுக்கு செஹர்னு சொல்லப்படுது. ஏன்னா அது அன்னவுஃபில் அசல், அசலிலே இந்த இந்த மந்திர தந்திரம் செய்யறான் உள்ள தந்திரமாக நடக்கிறான்ல, இதெல்லாம் லிமா ஹஃபி சபபு, அதனுடைய காரியம் மறைந்திருப்பதனால இருக்கும். சீரும் மறைஞ்சு தானே இருக்கே. இப்போ அப்போ அன்னவு ஃபில் அசல் அசல்லே லிமா ஹஃபிய சபுவனுடைய சபபு மறைந்திருப்பதனால இருக்கும். சரி, அப்போ செய்தார்கள் தான் சிகர்கலையை படித்தார்கள். அல்லிமுன்னாச சிஹர், மக்களுக்கு சிகர்களை எரிஞ்சாங்க, படித்து கொடுக்கின்ற மீலே. ஒமா உன்சில் அல் மலக்கைனி பாபில், பாபில்ங்கிற ஊரில் 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற நிலைமையிலே. விளங்குதப்பா? செய்தான்கள் தான் காஃபிரானார்கள், அதை படித்தாங்க. ஆரூத்த மாரூத்த, இது மலக்கு இன்னைக்கு இதுவா அத்தூபயம். விளங்குதா? ஆரூத்த மாரூத்த, ஆரூத் மாரூத் என்ற 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற நிலைமையிலே செய்தான்கள் தான் காஃபிரானார்கள். எடுபார்த்து வைக்கிறது இந்த என்ன இருக்குது, ஒமா உன்சியல் மலக்கைனி என்பது அத்துஃபுன் அல்ல செஹர், மேலே உள்ள செஹரின் மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லிமூர் அன்னாச செஹர், மக்களுக்கு அவளுமோ சிஹரை கற்றுக் கொடுக்கின்ற நிலையிலே. ஒமா உன்சியல் மலக்கைனி நீ பாபில் என்ற ஊரிலே 2 மலக்குகளின் மீது அருளப்பட்டதையும் மக்களுக்கு அவர்கள் படித்துக் கொடுக்கின்ற நிலைமையிலே ஷைத்தான்கள் தான் காஃபிரானார்கள். என்ன பார்த்து வைக்கிறது? இது அத்துவுல் அல்ல செஹர் மீது அத்துவா இருக்கும். ஏங்க அப்போ இதுவும் சிகிரு அதுவும் சிகிருனா ஏன் அத்து வைக்க வேண்டிய தேவையில்லையா? அத்து வைக்காமே இல்லைப்பா, அந்த சிகிரு வேற, இது கவியானது. இது அறுபத்து மறுத்து படித்து கொடுக்குறது இருக்குத கவி அக்குவாவானது, அது இது வேற வகைப்பா. அவே தான் முகாயிரத்தை காமிக்கிறதுக்காண்டி அத்துக்கு செய்ய சொல்லியிருக்கோம். அந்த சிகிரு வேற, இந்த சிகிரு வேற. ஆறுத்து வழக்குகள் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான் தப்புன்னு சொல்றதுக்கு. இதுக்கு ரொம்ப பவர் இருந்துச்சான். ஏங்க ஒரு முராது பீமா வாயுது 2 கொண்டு நோக்கம் ஒன்று தான். ஒரு முராது பீமா மேலே உள்ள செயலை படித்து கொடுத்தாங்கங்கிறதும், ஆரூத் மாரூத்தின் மீது இறக்கி வைக்கப்பட்டதை படித்து கொடுத்தாங்கங்கிறதும் 2 கொண்டு நோக்கம். ஒரு முராது பீமா வாயுது ஒன்று தான். ஆனாலும் ஒரு அத்துவு செய்யப்பட்டிருப்பது லித்தகாயுரில் ஏத்திபாரி, கவனிப்பு மாறி இருப்பது நல்லா இருக்கும். விளங்குதா? அதை கவனித்து வேற இது ரொம்ப கவியானது. லித்தகாயுரி ஏத்திபாரி, ஏத்திபார் மாறி இருப்பது நல்லா இருக்கும். அவுபிஹி ஆரூத் மாரூத் மலக்கை கொண்டு உள்ளது நவுன் ஆகர்,
வேற வகை அக்குவா மின்ஹு மேலே உள்ள சிகரை விட இது இருக்குதே சக்தி வாய்ந்தது. அவ் அலா மா தத்துலு செய்யா இருக்குதே மா தத்துலு மீது தூச்சி மட்டும்தான் இருக்கும். ஒமா உன்சில கூட வைக்கலாமா? மேலே வச்சிடப்பா. அவங்க வேதத்தை தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டாங்க. ஒத்தபாவும் அவங்க துயர்ந்தாங்க. மாத்தத்துள் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் ஓதி காமிக்கக்கூடிய இதை துயர்ந்தார்கள். ஒமா உன்சில் மலக்கைனி பாபில் என்ற ஊரிலே மாரூத் என்ற இரு மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை துயர்ந்தார்கள். விளங்குதப்பா? அப்படி கொண்டு போயிடலாம். ஒமாத்தத்துள் ஷயாத்தில் உண்டத்து வைக்கலாங்கிறாங்க. ரைட்டா? சிகர்லேயே எடுத்து வைக்கலாம், ஒமாத்தத்துள் ஷயாத்தியில் எடுத்து வைக்கலாங்கிறாங்க. ஒவ்வொரு 2 பேரும் மலக்குகளாக இருக்கும். உன்சிலா அது 2 மலக்குகளும் இறக்கி வைக்கப்பட்டார்கள். தயலிமி சிஹிரி சிஹிர் கலையை கற்பிப்பதற்காக. இபித்திலாஹி நின்னாசி மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து சோதனைக்காக. மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து சோதனைக்காக சிஹிர் கலவையை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டார்கள். மேலும் சொல்லுபா மையுசன் பைனஹு வ பைனல் முஅஜிஸத்தி சிஹ்ருக்கும் முஅஜிஸாவுக்கும் மத்தியிலே பாகுபாடு செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள், இறக்கி வைக்கப்பட்டார்கள். மையுசன் பிடிக்கணும். சோதனைக்காக வேண்டியும் மையுசன் பைனஹு பைனல் முஅஜிஸா முஅஜிஸாவுக்கும் சிஹ்ருக்கும் மத்தியிலே பாகுபாடு செய்வதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டார்கள். முஅஜிஸா வேறு சிஹ்ர் வேறுங்கிறத இந்த மலக்கின் மூலமாக பாடு செய்வதற்காக வேண்டி வித்தியாசம் காட்டுவதற்காண்டி இறக்கி வைக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு ஷஹ்வத்திய பத்தன் கொடுக்கப்பட்டுச்சு, ஷஹ்வத்திய பறிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பொம்பளை தவறாக நடக்க போனாங்க. அந்த பொம்பளை ஓடி போய் ஜூராங்கிற நட்சத்திரமாக மாறிட்டாங்கன்னு சொன்னது ஃபுல்லாக யூதர்களாக இட்டு கட்டப்பட்ட செய்தி, உண்மை சம்பவம் கிடையாது. ரைட்டா? ருவியை அறிவிக்கப்பட்ட ஒன்று அன்னவுமா 2 மலக்குகளும் 2 பேரும் யாரு மாரூத் என்ற 2 பேரும் உசீலா பஷரைனி மனிதர்களாக உருவமாக்கப்பட்டார்கள். உருக்கிப ஃபீஹிமா அது 2 பேரிலையும் இணைக்கப்பட்டது. ஷஹ்வத்து எழுதே ஷஹ்வத்தை பத்தன் ஷஹ்வத்தை பரிஜி இணைக்கப்பட்டது. ஃபதஅர்ரதா இப்ராஹிம் ஒரு பெண்ணுக்கு காட்சி தந்தார்கள், குறுக்கிட்டார்கள், முன்னால் வந்து நின்றாங்க, சீண்டினார்கள். பொம்பளை என்ன செஞ்சாங்க? சீண்டி பார்த்தார்கள். ஜூரா என்று சொல்லப்படக்கூடிய பொம்பளையை சீண்டினார்கள். அமரத்துகுமா அது 2 மலக்குகளையும் மாறுவது என்ற மலக்குகளையும் அந்த பொம்பளை தூண்டிட்டா. அல்லல் மாசி பாவத்தின் மீது தூண்டிட்டா. தண்ணி மதுபானங்கள் அருந்துவதின் பக்கமும் மதுபானங்கள் அருந்துவது மீதும் ஷிர்க் வைப்பது மீதும் தூண்டினாள். சும்மா சைதத்து அந்த மலக்களிலிருந்து படித்த அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு அவள் ஏறிவிட்டாள். இருக்கா? சும்மா சைதத்து இலசமாயி வானத்தின்பால் ஏறி போய்விட்டாள். இமாத்தா அல்லமத்து மினுகுமா அந்த 2 மலக்களிடத்திலிருந்து படித்த ஒன்றை கொண்டு வானத்தின் பக்கம் இந்த சூறாங்கள பொம்பளை என்ன செஞ்சிட்டா? ஏறி பறந்து மேலே போயிட்டா என்று ரிவாயத்து செய்யப்பட்ட ஒன்று. மழக்கி யூதல் யூதர்களை தொண்டை காய்ச்சப்பட்டதாக அம்முட்டு கப்சா இந்த பேர் வெட்டி கட்டி விட்டான். யாரு இது பேர் சேட்டை பண்ணுவான்? அது இதெல்லாம் நம்பக்கூடாது. வல அல்லஹு மின் ருமூசில வாயில் இது சில இஷாராக்களில் இருந்து இருக்கலாம் கேட்குறாங்க. இது சில வழிமுறைகளிலிருந்து என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லுகு இதை தீர்த்து வைப்பது, இந்த பிரச்சனையை அல்லு செய்ய. ஆர்வத்து மாறுத்துக்கிற மலுக்கு தப்பு செய்ய போனாங்களா? சவுத்தை 10 சவுத்தை பரிசெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க மேலே ஏறி ஓடி போயிட்டாங்களா? அல்லு செய்வது என்பது அல்லு இந்த ரிவாயத்தை தீர்த்து வைப்பது என்பது அல்லு செய்வது என்பது. சொல்லுமா லாயிஹ்வா மறைந்தது கிடையாது. ஆனால் தவில் மசாயிர் அறிவுடையவர்கள் மீது மறைந்தது கிடையாது. ஏன்னா சர்வசாதாரணமான ஆயத்தை வச்சு விளக்கிடலாம். லாயசூர் அல்லாமா அமரகு எஃப்அலுமா யுமரு அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்வார்கள். ஆயத்தை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? இந்த சம்பவம் கப்சான்னு விளக்கிக்கலாம். வக்கீல சொல்லப்படுகிற இது முடிஞ்சு போச்சுப்பா. அடுத்து மருத்துங்கிறது 2 மனிதர்கள்னு சொல்லப்படுதான். யார் தான்? ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மலிக்கேனின்னு ஒரு கராத்து இருக்கு. எப்படி? உமா உன்சிலா மலக்கைனின்னு இருக்குல்ல, மலிக்கைனின்னு படிக்கிறாங்க.
அது இதை வலுவூட்டுது. கீழே சொல்ல ஏய் பேசாதீங்களா, கீழே சொல்லப்படுகிறது ரஜிலானி ஏய் ஹாரூத் மாரூத் என்பவர்கள் 2 மனிதர்கள் சும்மியா மலக்கையான மலக்குன்னு சொல்லப்பட்டாங்க. மேத்தி பாரி சலாஹி அப்படிங்க அவங்களோட நல்ல பண்புகள்லாம் இருந்ததுனால மலக்குன்னு சொல்லிட்டாமா. ஆதா பஷரா இன்னும் ஆதா இல்லா மலக்குன்னு கருவி வருதுல்லப்பா, ஒரு மனிதர் கிடையாது, மாற்றம் இது இங்கே மலக்குன்னு சொன்னாங்கன்னு வருத. மேத்தி பாரி சலாஹிமா அப்படி நல்ல பண்புகளை கவனித்து மலக்குன்னு பேர் வைக்கப்பட்டாங்க. ஐயுதுகு 2 பேரும் மனிதர்கள் என்பதை வலுவூட்டுகிறது. கராத்துல் மலிக்கை பில் கசிரி லாமுக்கு கசரி கொண்டு மலிக்கைனி என்ற கிராத்தியதை என்ன செய்த வலுவூட்டுகிறது. 2 மன்னர்கள் மீது இறக்கப்பட்டது. உலகதப்பா அதை கற்றுக் கொடுத்தாங்க. வகையில் சொல்லப்படுகிறது மா உன்சிலை என்பது நஃபியுன் இருவாருக்குங்க நஃபி என்று சொல்லப்படுது. இந்த மாவை எப்படி கொடுக்கலாமா, நஃபியாவும் கொடுக்கலாமா. கீழே மா உன்சிலை என்பது நஃபியுன் நஃபியா இருக்கும். அது மா தூஃபுன் அது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அலா மா கபரு மா கபர மா கபர சுலைமான் இருக்குல்லப்பா, அதில் கொண்டாது நபி தானே. மா கபர சுலைமான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிறு கல்வியை படிக்கலை. ஒமா உன்சில அல் மலக்கைனி அது 2 மலக்குகள் மீது என்ன செய்யலை, சிறு கல்வியெல்லாம் இறக்கி வைக்கப்படலை. என்ன செய்யலாமா ஒமா கபர சுலைமான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிக்கலை. விளங்குதா, அவங்க சிறு கல்வியை படிக்கலை. ஒமா உன்சிலா மலக்கைனி கூட 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் படிக்கலை. அப்படி கூட 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படிக்க அப்படி கொடு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிறு கல்வியை படிக்கலை. ஒமா உன்சிலல் மலக்கை 2 மலக்குகளின் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் அவங்க என்ன செஞ்சுக்கல படிச்சுக்கலன்னு சொல்லிடலாமா. இது தக்ரீபுன் லில் யஹூதி வியாதில் கிஸ்ஸா இந்த கிஸ்ஸாவில் யூதர்களை தக்ரீப் செய்வதற்கும் வைப்பதற்கும் அவன் சொல்லல. சீறு கல்வியினால தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாரு. மனிதர்கள் கட்டுப்பட்டார்கள், ஜின்கள் கட்டுப்பட்டார்கள், காற்று கட்டுப்பட்டது சீறு கல்வியின் மூலமானு சொன்னானுல்ல, அதை தக்ரீப் செய்கிறது. அவங்களும் அது படிக்கலையே. ஆரூத் மாரூத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டது என்ன செய்யலை, அவங்க சுலைமான் படிக்கலை. 2 பாடத்தை வைக்கிற எடுத்துப்பா. சரி, அப்போ பாபில் என்ற ஊரிலே 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்ட ஒன்றை மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற நிலைமையிலே ஷைத்தான்கள் என்ன இருக்குது, அந்த இல்மை படிச்சுக்கிட்டான். அந்த விளங்குதா, இந்த பாபில் என்பது லருஃபாக இருக்கும். பாபில்கிற இடம் ஹாலுன் ஹாலாக இருக்கும். மின் மலக்கேனி என்பதிலிருந்து இருக்கும் ஹாலாக இருக்கும். விளங்குதா தம்பி. அப்போ ஒமா உன்சில் மலக்கை 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற நிலைமையிலே விளங்குதப்பா, கற்றுக் கொடுக்கின்ற நிலைமையிலே ஷைத்தான்கள் தான் அந்த இல்மை படிச்சுக்கிட்டாங்க. ஆரூத் மாரூத் என்ற மலக்காக இருக்கிற நிலைமையிலே ஆரூத் மாரூத் என்ற மலக்காக இருக்கிற நிலைமையிலே பாபில் என்ற ஊரிலே 2 மலக்குகள் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மக்களுக்கு ஒரு கற்பிக்கின்ற நிலைமையிலே ஷைத்தான்கள் தான் காஃபிரானார்கள். அப்படி கூட ஜாயின் பண்ணி மனு சர்வீமா ஆரூத்து மாரூத்துக்கு கயிறு முன்சரிவு தான் எடுத்துனப்பா. மனு சர்வீமா 2 கயிறு முன்சரிவு என்பது இதில் உஜுமத்தி ஒரு அலமியத்தி உஜுமாவின் காரணத்தினாலும் அலமின் காரணத்தினாலுமா இருக்கும். கயிறு முடிச்சு 2 காரணம் இருக்கணும்ப்பா. இலைப்பா இருக்கிறதா. இந்த ஆரூத்து மாரூத்து என்பது அத்துபு பையானின் கீழே இறங்கிடணும். எங்கே இறங்கினேன், சரி மேலே கொண்டு போ. ஆமாம் ஹாலூன் இது என்னவா இருக்கும், லருஃபாக இருக்கும், ஹாலாக இருக்கும். மலிக்கேன் என்பது மலிக்கேன் என்பதிலிருந்து மலக்கைன் என்பதிலிருந்து என்னவா இருக்கும். அம்மா உறுதியால் மலக்கைன் 2 மலக்குகள் மீது உலகத்திற்கான இறக்கி வைக்கப்பட்டது கற்றுக் கொடுக்கிற நிலைமையிலே அதுவும் அந்த 2 மலக்களுமோ பாபி இருக்கிற ஊரில் இருக்கிற நிலைமையிலே பாபி இருக்கிற ஊரில் இருக்கிற நிலைமையில கீழே இறங்கிட்டேன். அவியும் லபீரு ஃபி உன்சில அல்லது உன்சில உள்ள லபீரில் இருந்து என்னவா இருக்கும், ஹாலாக இருக்கும். அதுதான் ஒரு ஆளுங்கிறாங்க சொல்லலாம். எடுத்துக்கோ, அவில் லமீரு ஃபி உன்சில உள்ள லமீர்லேருந்து ஆளாக இருக்கும். மா உன்சில அல் மலக்கைன் இருக்குல்ல, அதில் இருந்து அதுதான் ஆளுங்கிறாங்க. வல் மஷூரு பிரபல்யமான சொல்லு அன்னஹு பாபில் என்பது பலதுன் அது ஒரு ஊர். மீர் சவாதில் கூவாயினுடைய நடுப்பகுதியிலே உள்ள ஒரு ஊராக இருக்கும்.
ஆரூத் மாரூத்தின் மீது இறக்கி வைக்கப்பட்டதை மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற நிலையிலே. அப்போ அந்த ஆரூத் மாரூத் என்பது அத்து பயானில் மலக்கைனுக்கு என்னவா இருக்கும் தம்பி? அத்து பயானா இருக்கும். மனு சர்வியுமா 2 ஆயிரம் சர்வி என்று சொல்லியிருப்பது இதில் உஜுமாவின் காரணத்தினாலும் வல்ல அலமியத்தின் காரணத்தினாலும் ஏபா 2 காரணம் இருக்கணும்லப்பா. ஒன்று உஜுமா அந்நிய பாஷை, இன்னும் அலமா இருக்கு எழுதன ஆயிரம் சரி. சரி வலவு காணா அது 2 ஆரூத் மாரூத் என்பது மிரல் ஹரத்து வல் மரத்து மரத்திலிருந்து ஆயிருக்குமே. ஆனால் மரல் கசிர் உடைக்கிறது என்ற பொருளை கொண்டு ஆரூத் மாரூத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கான்? ஹரத்திலிருந்து வருது, மரத்திலிருந்து உடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அது அரபியாயிருது. எப்படி ஆயிருது? அப்போ அது முன்சரிப்பு தான். அவ்வளவு காணா ஆரூத் மாரூத் என்பது ஹரத் மரத்திலிருந்து இருக்குமே. ஆனால் விமானல் கசிருடைய மானாவை கொண்டு மரத்து என்று இருக்குமே. ஆனால் லன் சரஃபா அது 2 எதுவாயிரும் முன்சரிஃபா போய்விடும். சரி ஒமன் ஜாலமா மாவை நாவியத்தன் நவி செய்யக்கூடியதாக ஆக்கினாரே அவர் அபுதலகுமா சொல்லுவா. இது 2ஐயும் பிற ஷயாத்தின்லேருந்து பதிலாக்குவாங்க. இதிலிருந்து பதிலாக்குவாங்க ஆரூத் மாரூத்த ஷயாத்தின்லேருந்து பதிலாக்குவாங்களாம். பதுல் பெறாரம். அப்போ மா பைரோவார் கண்டுக்கு மத்தியில் உள்ளது யாத்திராவின் இடையில் கொண்டுவரப்பட்டதாக இருக்கும். எப்பா ஒமா உன்சியல் மலக்கை 2 மலக்கின் மீது அருளப்பட்டதை அவங்க என்ன கற்கவில்லை. சுலைமான் என்ன செய்யலை? கற்கவில்லை என்று சொன்னால் ஆரூத் மாரூத்து என்ன வாங்கிடுவாங்களாம்? ஷெய்தான் இருந்து என்ன செய்வாங்களாம்? பதிலாக்குவாங்களாம். பதில்பால் அதான் ஆரூத் மாரூத் என்ன ஷெய்தான் இனத்திலிருந்து, ஆரூத் மாரூத் என்ன ஷெய்தான் இனத்திலிருந்து அவங்க அதை கற்கலை. குறிய கம்பியாக ஓதப்பட்டிருக்கு. ரஃபையை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. அலா ஹுமா என்பதின் பிரகாரம் ஹுமா ஹாரூத் மாரூத் 2 பேரும் ஹாரூத் மாரூத்தாக இருக்கும். விளங்குதா? ஒமாயு அள்ளி மாடி என்ன வாக்கு இல்லை இது ஓதுன